கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 சாமுவேலுக்கு புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இன்று தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை, வாக்கு தத்துவம், நான் உன்னை சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன். மறைமுகமான சத்துருக்கள், நேர்முகமாக எதிர்க்கிறவர்கள், பிசாசினுடைய மந்திர தந்திரங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் நீங்களாக்கி உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டல, நீ அமர்ந்திருப்பாய். இளைப்பாறு பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, சொந்தமான வீடு இல்லை, நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்தமான வீடு வேணும். இல்லை இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாருங்க. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். இந்த பூமியிலே கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். நீ இளைப்பாறும்படியாக கர்த்தர் உனக்கு அதை செய்ய போகிறார். தெய்வ பிள்ளையை கலங்கி போயிருக்கல்ல, எத்தனையோ பேர் உன்னை வார்த்தைகளினால் காயப்படுத்தி இருக்கிறாங்கல்ல, கலங்காதே. இன்று கர்த்தருடைய நாள். இன்று கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நீதி செய்கிற நாள். இன்று கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நியாயம் விசாரிக்கிற நாள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அலைந்து திரிந்தேன், எங்கெல்லாமோ போனேன், எங்கெல்லாமோ வந்தேன், எல்லாம் இழந்து போனேன், என்னை குறித்து எனக்கே நம்பிக்கை இல்லை, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்று கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். உன்னை இளைப்பாற பண்ண போகிறார். உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து உன்னை நீங்களாக்குவார். உன்னுடைய போராட்டங்களில் இருந்து உனக்கு விடுதலை கொடுத்து கர்த்தர் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து நீ இளைப்பாறும்படியான ஸ்தலத்தையும் ஆயத்த பண்ணி உனக்கு கொடுக்க போகிறார். இந்த அருமையான ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். உலக பிரகாரமாக எத்தனையோ முயற்சிகளை எடுத்தும் தோற்று போன தெய்வ பிள்ளையே, இந்த ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. இட்ஸ் நாட் பை பவர், நாட் பை மைண்ட், பட் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உன்னுடைய பலன் அல்ல, உன்னுடைய நண்பர்கள் உதவி அல்ல, உனக்கு முன்பதாய் சென்ற அற்புதத்தை செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எல்லா தீங்குக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீங்களாக்கி விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை இந்த பூமியிலே கொடுத்து வீடு இல்லாதவர்களை வீடு கொடுக்கிற கர்த்தர், இந்த நாளிலும் எனக்கு ஒரு வீட்டை தாரும் ஆண்டவரே. அங்கும் எங்குமாக அலைந்து திரிகிறேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இறங்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று வெற்றியின் நாள், இன்று ஜெயத்தின் நாள். உம்முடைய கரங்களில் இருந்த நன்மைகளை பெற்று என் ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.